ஹேர் ஸ்டைல் சரி பண்ணலான்னு சொல்லி நான் ஏதோ ஒன்று பண்ண போய் அந்த சாரீ ஏதோ விலகி அதை வந்து சூப்பராக ஒரு விஷயத்த பண்ணி ப்ரொமோட் பண்ணுவாங்க. எனக்கு புரியல. சார் நீ ஏஐ பண்ணுற, மார்ஃப் பண்ணுற, நிறைய விஷயம் பண்ணுற, சரி ஓகே, இதுவுமே தப்பா? சரி ஓகே, நம்ம நடந்து வந்துட்டு இருக்கோம்னா ஃப்ரண்ட்டை விட பேக்கை தானே அதிகமாக காட்டுறாங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல, என்ன நினைக்கிறீங்க? இதை நான் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். மாற்றம் நடக்கும்ல ஏதாச்சும்? ஓகே, ஒரு மாற்றமும் நடக்காது. ஓ இதுதான்ப்பா அந்த புள்ள சொன்னதுன்னு சொல்லி இன்னொரு 4 வீடியோ வரும். இந்த மாதிரி உங்களை பண்ண பர்சன் ஏதாச்சும் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து அவங்கள்ட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? நான் பேசவே மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் என்னை பற்றி 10 வீடியோ போயிட்டு இருக்கோம். ஆமாம் இவ பெரிய இது அப்படின்னு அது ஒரு 10 வீடியோ போடுவாங்க. எஸ்எம் பண்ணும்போதே நான் போயிருக்கணும். எல்லா ஃபேஸ்லயும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்குல்ல. யா just because you are in Big Boss, you are coming out of Big Boss, your life will not get flourished. எத்தனை பேர் அந்த மாதிரி நீங்க இப்போ பார்க்குறீங்க? ஸோ இப்போ கூட ஏதாவது ஒரு கடைக்கு போனேன்னா இப்போல்லாம் உங்களை பார்க்கவே முடியாது, எதுவுமே பண்ணலையா நீங்கள் அப்படின்னு. ஸோ அந்த மோடுக்கு நீங்கள் எப்போ போவீங்க? பின்னாடி இருக்கு அவ்வளோ ஒரு ருத்திரமான அந்த மோடு வந்து எப்போலாம் உங்கள் லைஃப்பில் அந்த மோடுக்கு நீங்கள் போவீங்க? படத்தை எடுத்தவனை விட்டுருவாங்க, படத்தை வித்தவனை விட்டுருவாங்க, அதில் சம்பாதிச்சவனங்களையும் விட்டுருவாங்க, அந்த நடிக்கிறவங்களை மட்டும்தான் வச்சு செய்வாங்க. இது வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் அந்த படத்துலேயே ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. அதுதான் அப்படியே எனக்கு நடந்த ஒரு விஷயம். பட் ராதா மோகன் சார் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ இன்ட்ரடியூஸ்ட் மீ ஃபார் மூவி. தமிழில் ஒரு ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லி அவங்க இதில் நான் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுல ஐயோ ஒரே ஹாப்பி. பட் அவங்க கூட இப்போ கால் பண்ணும்போது அதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் அந்த டைம்லேயே நீ பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. Never, no regrets in my life. Never. Many negativities or many things நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அப்படியா நமக்கு தானா, சரி ஓகே நடக்கட்டும். ஃபேன்ஸை தாண்டி பர்சனலாக அவங்க கூட இருக்காங்க, நீங்கள் டவுனாக இருக்கப்போ நீங்கள் தோல் சாஞ்சு அழுகக்கூடிய ஒரு பர்சன், ஷேர் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்லனா யாருன்னு? ரச்சிதா மாலக்ஷ்மி. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு என் கூட ஒரு சூப்பர்பான ஆக்ட்ரஸ் ரச்சிதா மகாலட்சுமி தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் தனுஷ், how are you? சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட், சூப்பர். சூப்பர். நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த தருணம்? நாளைக்கு படம் ரிலீஸ். ஆமா, எக்ஸைட்டிங்கா இருக்கு. பிகாஸ் நான் நடிச்ச படத்திலேயே இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிற படம் இதுதான். So it's going good. கண்டிப்பா இந்த படம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா அமைய வந்து வாழ்த்துக்கள். என் சர்வம் ப்ரோக் சர்வம். அண்ட் பாக்குறப்போ கிட்டத்தட்ட 20 years in this industry ma'am. 2000 கிட்டத்தட்ட 19 years தாண்டி ஆங்கரிங் விட்டுட்டா சீரியலா ஆக்டிங்கா ஸ்டார்ட் பண்ணது வந்து 20 years 18 years னு வெச்சுங்க. 18th ஓகே 18 வெச்சுக்கலாம். அப்படி இந்த இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் பண்ணது ரொம்பவே கஷ்டம். குறிப்பா வந்து விமன் சஸ்டெயின் பண்ணது இன்னும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கைவிட்டு என்ன இத்தனை வருஷம் ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்கன்றது. ஸோ எப்படி இருக்கு இந்த ஜர்னி? திரும்பி பார்க்குறப்போ எப்படி இருக்கு அது சொல்லுங்க. திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையா இருக்கு. பரவாயில்லப்பா நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நமக்கு என்னன்னா நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டியது வரும் ஆஸ் எ விமன் நான் சொல்றேன். அதுக்காக மென்னுக்கு இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம டைமிங் விஷயத்துலையா இருக்கட்டும், ஏன்னா அன்டைமிங்ல நம்ம வேலை பார்க்க முடியாது, வீட்டில் என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நிறைய விமன் வந்து அது என்ன சொல்லுவாங்க, பேக் ஆகிட்டு சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு உண்டு. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்துலலாம் நான் ரொம்ப பர்டிகுலராக இதுதான் அப்படின்னு பண்ணுவேன். அதனால மேபி எனக்கு என்ன சொல்கிறது, அந்த சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு வரல. ஸோ ஐம் ஜஸ்ட் சஸ்டெய்னிங் மை கெரியர் லைஃப் அப்படின்னு போயிட்டுருக்கு. எப்படி சொல்கிறது, 18 years திரும்பி பார்த்தா கொஞ்சம் இன்னும் என்ன பண்ணியிருக்கேன் நீ அப்படின்னு தான் நான் கேட்பேன். என்ன நிறைய பண்ணியிருக்கீங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. பண்ண சீரியல் தொட்டதெல்லாம் ஹிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படியெல்லாம் இல்லை, எங்க தொட்டதெல்லாம் ஹிட். நீங்க பண்ண சீரியல் எல்லாமே மெகா ஹிட்டு. பட் நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்காங்க. அப்படி சொல்றீங்களா? சரி, அவங்களுக்கு நல்லா நடந்திருக்கு, நமக்கு எப்போ நடக்கும்? நடந்துகிட்டு இருக்கு.
போயிட்டு தானே மேம் இருக்கு, நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. இட்ஸ் கோயிங் குட், பட் அது என்னால உணர முடியல. அதுதான் நான் சொல்ல வரேன். பிகாஸ் so much of many negativities or many things நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அப்படியா அந்த நெகட்டிவிட்டி ரொம்ப பெருசா இருக்கு தானா, சரி ஓகே நடக்கட்டும் இப்படி ஒரு ஃபீல் வந்துரும்ல, அப்படிதான் இருக்கு ஆக்சுவலி. ஸோ பார்க்கலாம், இன்னும் நல்லதே நடக்கும் கண்டிப்பா. அண்ட் 20 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன். இப்போ வந்து வீடியோஸ் எடுக்கிறப்ப கூட வணக்கத்தோட தான் இருந்தீங்க. என்ன ஆச்சு, என்ன கதை, என்ன நடக்குது, உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அதை பத்தி சொல்லுங்க. போன ஆடியோ லான்ச்பா, இதே படம் 1966ஓட ஆடியோ லான்ச். சாரி கட்டிட்டு, எனக்கு வந்து சாரினா எனக்கு உயிர். ஓகே, நான் சாரி கட்டிட்டு சரி ஆடியோ லான்ச்சு விளக்கேற்றணும் அப்படின்னு நல்லா சொன்னேன். சரி வந்தோம், விளக்கேற்றிட்டு என் ஹேர் ஸ்டைல் வந்து மெஸ்அப் ஆயிடுச்சு. ஹேர் ஸ்டைல் சரி பண்ணலான்னு சொல்லி நான் ஏதோ ஒன்று பண்ண போய் அந்த சாரி ஏதோ விளங்கி அதை வந்து சூப்பராக ஒரு விஷயத்த பண்ணி ப்ரொமோட் பண்ணுவாங்க. எனக்கு புரியல, இது வந்து இதுவுமே தப்பா எனக்கு. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீ ஏஐ பண்ற, மார்ஃப் பண்ற, நிறைய விஷயம் பண்ற, சரி ஓகே. I've come to some audio launch and something is happening. Why these things are நம்ம பின்னாடியே ஏன் இது வருது? சரி ஓகே, நம்ம நடந்து வந்துட்டு இருக்கோம்னா ஃப்ரண்ட்டை விட பேக்கை தானே அதிகமாக காட்டுறாங்க. ஸோ என்ன பண்ண முடியும் இப்போ? அதனால இப்போ யாராவது வந்து பேசினாலும் ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா, இது நீங்க இப்போ அப்படிங்கிற லெவல்ல போயிட்டோம். சிரிச்சிட்டு சொல்ற கூட நான் உள்ள அவ்வளவு பெயின் இருக்குல்ல இதுக்கு பின்னாடி வந்து. ஏன்னா எப்படி சொல்ற, இத்தனை வருஷம் நான் சொல்றேன்ல, என்ன நினைக்கிறீங்க, இதை நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் நடக்கும்ல ஏதாச்சும்? ஓகே, ஒரு மாற்றமும் நடக்காது. ஓ இதுதான்ப்பா அந்த புள்ள சொன்னதுன்னு சொல்லி இன்னொரு 4 வீடியோ வரும். இதுதான்ப்பா அவ சொன்னா, அந்த வீடியோ இதுதான், அந்த வீடியோ இதுதான் அப்படின்னு சொல்லி தான் வரும். வேற என்ன வரப்போகுது? எல்லா ஆடியோ லான்ச்லயும் இதுதான் நடக்குது. ஐ டோன்ட் நோ ஹவு கான்ஷியஸ் வி ஆர். ஆப்வியஸ்லி கான்ஷியஸ், பட் இதெல்லாமாவா அப்படின்னு நினைக்கும் போது அப்படின்னு தோணும். நினைச்சிருக்கீங்களா வை மீ எப்பயாச்சும் எனக்கு மட்டும் எப்படி நடக்குது? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நடக்கும். எனக்கு அதிகமா நடக்கும். அதுதான் சொல்றேன். ரிப்பீட்டடா உங்களுக்கு நடக்கிறப்போ, நிறைய விஷயங்கள் நடக்கிறப்போ எனக்கு மட்டும் நான் என்னதான் பண்ண அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா நீங்க? எல்லாருக்கும் நடக்கும் அப்படின்னு எடுத்துருவேன் நான். ஸோ எனக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, எனக்கு கொஞ்சம் அதிகமா நடக்குது. சரி ஓகே, அது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல இந்த விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம்ன்றப்போ ரொம்ப ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆயிருக்கும். அந்த பிரேக் டவுன் ஆன மூமெண்ட்ல நீங்க தோணுன விஷயம் இந்த இண்டஸ்ட்ரி போயிடலாம் அந்த மாதிரிலாம் நினைச்சிருக்கீங்களா? இல்ல பிரேக் டவுன்ஸ் இருக்கு, பட் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு எல்லாம் தோணுது கிடையாது. அப்படியெல்லாம் என்னைக்குமே நான் நினைச்சது கிடையாது. அப்படி விட்டுட்டு போயிருந்தா நான் எஸ்எம் பண்ணும்போதே நான் போயிருக்கணும். அவ்வளோதான், எஸ்எம் பண்ணும்போதே நான் போயிருக்கணும். பட் அப்படியெல்லாம் இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் டைம். ஐ எம் கிவிங் டைம் டு ஹீல், அவ்வளோதான். எல்லா ஃபேஸ்லயும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்குல்ல. சரணன் வச்சு பண்றப்பையும், அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ் படங்கள் பண்றப்பையும் ஒரு விஷயங்கள் நடக்கிறப்போ எங்களுக்கே கேட்குறப்ப இன்டர்வியூஸ் பார்க்குறப்ப இவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்காங்களா, எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக சிரிச்சுக்கிட்டு பாசிட்டிவாக இருக்காங்க, பேசுகிறப்ப வார்மா வெல்கம் பண்ணாங்க எல்லாரையும், அப்படி இருக்கு. எப்படி இதை தவிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், டோன்ட் டேக் மீ இன் அ ராங் வே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்களே என்னை பத்தி ஒரு தப்பான மீம் கிரியேட்டரா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். எனக்கு தெரியாதுல்ல நீங்க தான் அதை போடுறீங்கன்னு. நீங்க வரும்போது ஐ கிரீட் யூ வித் லைக் ஏ ஹாய் ஹவ் யூ அப்படின்னு தான் பண்ணுவேன். எனக்கு தெரியாது, ஆனா நீ தான் அதை பண்ணிட்டு இருக்க. பட் எனக்கு தெரியல அதுக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு. பிகாஸ் வென் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல நான் அது இது இந்த வார்த்தையா எனக்கு போடுறது எப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல நான் ரொம்ப லோவா தெரியுறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சில இடத்துல இவர் தான் இதை பேசினது, இவர் தான் இதை இவங்க கூட தானப்பா நான் இவ்வளோ நல்லா பேசினேன், இவ்வளோ க்ரீட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது ஒரு கேமரா எடுத்துட்டு வராங்கன்னா அவங்க கிட்ட நான் நல்லதா பேசிட்டு இப்படி திரும்ப இருப்பேன். அந்த திரும்புறது மட்டும்தான் அவங்க போட்டிருக்காங்க. சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இதெல்லாம் தான் நடக்குது. இதை நான் ஸ்டாப் பண்ண முடியாதே. என்ன ஸ்டாப் பண்ண முடியும் நம்மளால? இந்த மாதிரி உங்களை பண்ண பர்சன் ஏதாச்சும் உங்க கண்ணு முன்னாடி வந்து அவங்கள்ட்ட நீங்க என்ன கேட்பீங்க? நான் பேசவே மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். அப்படிதான் நீங்க? அவ்வளவுதான், நான் பேசவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். என்னத்தை கேட்டு என்ன பண்ண போறாங்க? இப்பவும் சொல்றேன், இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல என்னை பத்தி 10 வீடியோ போயிட்டு இருக்கோம். 10 வீடியோ போயிட்டு இருக்கோம். இப்போ நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஆமா இவ பெரிய இது அப்படின்னு அது ஒரு 10 வீடியோ போடுவாங்க. This is how it is. This is how social media is. This is how it works. So நீங்க பண்ணுங்க, எது வேணுமோ நான் எடுத்துக்கிறேன், எது வேணுமோ நான் விடுறேன், அவ்வளவுதான்.
உங்களை பூஸ்டப் பண்ணுற விஷயம் எது மேம்? லைக் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் இன்னும் போய்கிட்டே இருக்கணும்னா எந்த விஷயம் என்னோட ஒர்க் பேஷன்பா ஒன்று. ஏன்னா ஒர்க் இல்லாமல் இருந்தேன்னா ரச்சிதா இருக்கவே மாட்டேன். இன்னொன்று என்னன்னா எனக்கு என்னோட ஃபேன்ஸு. அது எப்படி இருக்கும்னா லிட்ரலி ஷேட்டர்ட் ஆகிட்டு நான் வந்து என்னோட ஷெல்குள்ளே போய் ஒரு அடங்கி கடந்த டைமில் எல்லாமே அவங்க தான் என்னை வந்து திஸ் இஸ் நத்திங் யோர் வே பியாண்ட் தட் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேனோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த ஆறுதலுக்கு அந்த வார்த்தைகள் சொல்கிறதுனால இதுக்காகவாவது நான் ஏதாவது பண்ணணுமே. இட் மேபி ஒரு 4 பேர் ஓகே, எனக்கு 4 பேர் சொல்கிறாங்கல்ல, இவங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரியாவது நான் ஏதாவது பண்ணணுமே. இல்லை இந்த ஃபேனுக்கு இந்த மாதிரி நான் நடித்தா பிடிக்கும், ஸோ அட்லீஸ்ட் அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி நான் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே. கம் ஆன், லெட் மீ ஒர்க். I'll take that into my mind, I'm doing. இப்படி தான் நான் ஆக்சுவலி ப்ராஜெக்ட்ஸும் இது பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் மேம். ஃபேன்ஸை தாண்டி பர்சனலாக அவங்க கூட இருக்கவங்க, நீங்கள் டவுனாக இருக்கப்போ நீங்கள் தோல் சாஞ்சு அழுகக்கூடிய ஒரு பர்சன், எனக்கு இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்லனா யார் மேம்? ரச்சிதா மகாலட்சுமி. உங்களுக்கு நீங்கள் தான்? ரச்சிதா மகாலட்சுமி. I'll separate. ரச்சிதா பேசுவா, மகாலட்சுமி கேட்பா. Yeah, that's how I'm handling things. I've handled and I will handle like that only. சம்டைம்ஸ் யோசிச்சிருக்கீங்களா நமக்கு தோல் சாஞ்சு அழுகிறதுக்கு ஒரு பர்சன் இல்லையே? அது அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் எல்லாம் இல்லை. பிகாஸ் அகெயின் யூனோ நிறைய வாட்டி நமக்கு நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், at the end of the day you are responsible for everything. நீ தான் உன் லைஃப்பை காப்பாற்றிக்கணும், நீ தான் உனக்கான இது. எந்த இடத்துலையுமே யாரோ வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, அவங்க எனக்காக பேசுவாங்க, இவங்க எனக்காக பேசுவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அது எல்லாமே பொய். அட் த எண்ட் ஆஃப் த டே நான் தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன தான் அடிக்கிறாங்க, என்னை பற்றி தான் வீடியோ போட்டிருக்காங்க, நான் உங்ககிட்ட அழுது என்ன பிரயோஜனம் ஆக போகுது? நான் தானே ஹேண்டில் பண்ணணும். ஸோ நான் ரச்சிதா கிட்ட தான் பேசுவேன், இப்படி பண்ணியிருக்காங்க உனக்கு ஓகே அடி அப்படின்னு நானே பேசுவேன். அவன் ஒன்று ஆன்சர் சொல்லுவா, 2 பேரும் பேசிக்கிட்டு சமாதானம் ஆயிடுவோம். சூப்பர். உங்கள் கெரியர் கிராஃபில் பார்க்குறப்போ பிக் பாஸ் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்திருக்கு. ஏன்னா வந்து பிக் பாஸ்க்கு முன்னாடி வந்து நிறைய பீக்கில் தான் இருந்தீங்க. அப்பயும் அந்த டைமில் பிக் பாஸ் போகிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு மேம்? வெட்டியாக இருந்தால் கூப்பிட்டாங்க. நல்ல ப்ராஜெக்ட் அப்படியே பண்ணிருந்தீங்க, நல்ல ரீச் தான். இல்லை ஆக்சுவலி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தது, அந்த வேற சேனல் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷ் ஆகுது. எப்போவுமே பிக் பாஸுக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சீசன், செகண்ட் சீசன், தேர்ட் சீசன், ஃபோர்த் சீசன், ஃபிஃப்த் சீசன்ல கலாய்ச்சியே விட்டாங்க. கேள்வியானதுக்கு அப்புறம் வருவியா அப்படின்னு கலாய்ச்சியே விட்டாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, எல்லா டைம்லயும் என்னோட SM பீக்ல போயிட்டு இருந்த டைம், அதை விட்டு வரமாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். SM முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கும்போது தெலுங்கு சீரியல் பீக் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால அது ஒரு ரீசன் சொல்லிட்டு சரி கொஞ்சம் சார் அப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ போலன்னா உன் இஷ்டம், எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. கரெக்டா அவங்க சொல்லி முடிக்கும் போது அந்த சீரியல் எனக்கு இதாகுது, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது எங்க அம்மா கிட்டதான் ஃபர்ஸ்ட் பேசினேன். அம்மா இந்த மாதிரி இருக்கு என்னன்னு. சரி ஓகே இந்த வருஷம் டேக் அ கால் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஓகே ரைட் நானும் வரேன் அப்படின்னு போனேன். சூப்பர். பிக் பாஸ் உங்க லைஃப்ல எப்படி இருந்திருக்கு? பிஃபோர் பிக் பாஸ், ஆஃப்டர் பிக் பாஸ்னு பிரிக்கலாமா உங்க லைஃபை? லைக் எனக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஜெனரலா சொல்லுவாங்க பிக் பாஸ் போனா வாழ்க்கையே மாறிடும். வாழ்க்கையெல்லாம் என்னைக்குமே மாறாது. வாழ்க்கையை மாறணும்னா இனி உன்னோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம், உன்னோட டெடிகேஷன் காரணம், உன்னோட ப்ரொஃபஷனலிசம் தான் காரணம். சும்மா பிக் பாஸ் போயிட்டு வந்தாலும் வாழ்க்கை மாறும். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, பிக் பாஸ் போனா போதும் சினிமாக்குள்ள ஈஸியா போயிடலாம், என்ன வேணா ஈஸியா போகலான்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்போஷர் அப்படி இருக்கும். ஏன்னா இட்ஸ் அ வெரி பிக் ரியாலிட்டி ஷோங்கிறதுனால தெரியாதவங்க கூட உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ நீங்க பிக் பாஸ்ல இருந்தவங்களா அப்படின்னு சொல்றதுக்காவது நமக்கு ஒரு ரெஃபரன்ஸா அந்த ஷோ நான் அதுல இருந்தேன் அப்படின்னு நீங்க தானே அது அவ்வளோதான். தவிர ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் இன் பிக் பாஸ், யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் பிக் பாஸ், யுவர் லைஃப் வில் நாட் கெட் ஃப்ளரிஷ்ட். எத்தனை பேர் அந்த மாதிரி நீங்க இப்போ பாக்குறீங்க? நம்ம என்ன அதுதான், அப்படியெல்லாம் இல்லை. யூ ஹாவ் டு புட் யுவர் ஹார்ட் ஒர்க், இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதை கன்சிஸ்டண்டா பண்ணணும். சும்மா ஒரு நாள் நான் வந்து செம்ம டைமுக்கு வந்துட்டேப்பா அதுக்குன்னு சொல்லிட்டு மற்ற 29 நாள் வந்து நான் இஷ்டத்துக்கு வர்றது அதெல்லாம் பண்ணோன்னா ஆகாது. யூ ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட் இன் யுவர் ஒர்க், அப்போதான் யூ கேன் சஸ்டெயின். அவ்வளோதான். ஸோ ஆஃப்டர் பிக் பாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் லைஃப்? வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்ததாகட்டும், அதுக்கப்புறம் பிக் பாஸுக்கு அப்புறம் எல்லாம் எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வரல. ஐ வாஸ் வெரி மச் ஃப்ரீ. பிக் பாஸ் முடிஞ்சு பல நாள் ஐ வாஸ் வெரி மச் ஃப்ரீ. அதுக்கப்புறம் தான் ஒரு படம் தான் வந்துச்சு, அந்த எக்ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதை ஐ ஸ்டார்டட் ஓகே சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா
எனக்கு ஒர்க் பிடிக்கும், அதான் சொல்றேனே. ஒர்க் அது பண்ணிட்டு அது வந்து எனக்கு சீரீஸா இருந்தாலும் பரவாயில்ல, சீரியலா இருந்தாலும் பரவாயில்ல, அட் த சேம் டைம் மூவிஸா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஐம் நாட் லைக் மூவி தான் அப்படிங்கிறது கூட இல்லை. பட் இப்போ என்னன்னா நமக்கு ஒரு கோல் இருக்கும்ல, இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த படம் மூலம் தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய வருது. அதனால கொஞ்சம் மூவில கொஞ்சம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதர்வைஸ் ஃபார் மீ இன் எவ்ரி திங் இஸ் சேம். பட் பிக் பாஸ் முடிச்சு வரும்போது கண்டிப்பா எனக்கு ஸ்டார்டிங்ல அவ்வளோ ஒன்றும் பிஸியா இல்லை. லேட்டர் தான் ஒரு சில படங்கள் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே மேலும் 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 நீங்க படம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்போ சீரியல் பண்ணலையா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா இல்லைங்க அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரு சில விஷயங்கள் நிறைய வருது, எனக்கு ஆஃபர்ஸ் வருது. சரவணன் பண்றப்ப ரொம்ப பீக்ல இருந்துட்டு இருந்தீங்க. எங்க பக்கம் திரும்பினாலும் வந்து மகாலட்சுமி மீனாட்சின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ அந்த டைம்ல மிஸ் பண்ண மூவிஸ் வேற லெவலில் ஹிட் ஆகி அந்த மாதிரி போய் நீங்க ஃபீல் பண்ணி அதெல்லாம் நடந்திருக்கா? மன்னர் வகையறான்னு நினைக்கிறேன், அந்த படத்துக்கு எனக்கு வந்திருந்தது. அப்புறம் இன்னொரு நிறைய படங்கள் சரத்குமார் சார் படம் ஒன்று வந்திருந்தது. சார் சொல்றேனே, ஐ கேன் சே மெனி மூவிஸ். அந்த டைம்ல நிறைய மூவிஸ் வந்திருந்தது. எல்லாருக்கும் என்னன்னா பல்க் டேட்ஸ் கொடுக்கணும். சீரியல்ல நடிக்கிறவங்களுக்கு எதுக்கு படத்துல பண்றதுக்கு கஷ்டம்னா இதுதான், நம்மளால இந்த டேட்ஸ் மேனேஜ் பண்ணிட்டு கொடுக்க முடியாது. ஸோ ஈவன் எனக்கும் அதே தான் ஆச்சு. பிகாஸ் மை ப்ரிஃபரன்ஸ் வாஸ் SM. எதுவா இருந்தாலும் எனக்கு இதுக்கப்புறம் தான் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் அந்த டைம்ல வர முடியல. பட் ராதா மோகன் சார் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ இன்ட்ரடியூஸ் மீ ஃபார் மூவி. தமிழ்ல ஒரு ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லி அவங்க இதுல நான் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றதுல ஐயோ ஒரே ஹாப்பி. பட் அவங்க கூட இப்போ கால் பண்ணும்போது அதுதான் சொல்லுவாங்க, நீங்க அந்த டைம்லயே நீ பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்ரெட்டா ஃபீல் பண்றீங்களா? never no regrets in my life. never. எப்போ அந்த எனக்கு இன்னும் பெட்டரா கூட கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் I don't mind. I'm very much happy with what I have right now. சூப்பர். எப்போ எந்த தருணத்துல வந்து நீங்க வந்து ஓகே இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம கெரியர்ல எடுத்தே ஆகணும், மூவிஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைச்ச தருணம் எப்போ? அப்போ யோசிச்சிங்களா? ரொம்ப யோசிச்சு முடிவு எடுத்தீங்களா? லைக் அந்த ஷிஃப்ட் எப்படி நடந்துச்சு? இப்போ நான் யோசிக்க மாட்டேங்கிறேன். பட் எனக்கு என்னன்னா நிறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும், வெர்சடைலா நடிக்கணும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நமக்கு சீரியல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. You'll be just stick to one character. நீங்க அந்த கேரக்டர்லயே 6-7 வருஷம் டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க அதுல என்ன வெர்சடைலிட்டி காட்ட முடியும்? ஆனா படத்துல நான் வில்லியா நடிக்கலாம், ரொமான்ஸா நடிக்கலாம், கிளாமரா நடிக்கலாம், என்ன யூ கேன் நேம் விதவிதமா நடிக்கலாம், டீச்சரா பண்ணலாம், டாக்டரா பண்ணலாம். I'm just telling that. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வெர்சடைலிட்டி நான் காட்டணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேங்கிறதுனால இதுதான் அதுக்கான மேடு. ஓகே. ஸோ ஐ வுட் லவ் டு டூ மோர் அண்ட் மோர் தோஸ் கைண்ட் ஆஃப். இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க, நீங்க வந்து சீரியல் பண்ண மாட்டீங்களா, அதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன், டெய்லி உங்களை இதெல்லாம் பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்குற ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய இருக்காங்க. ஸோ இப்போ கூட ஏதாவது ஒரு கடைக்கு போனேன்னா இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே முடியாது, எதுவுமே பண்ணலையா நீங்க அப்படின்னு. நான் இல்லை என்ன சொல்றது, இப்போ இவங்களுக்கு நான் படம் பண்ணிட்டு இருக்கேன் எது என்ன அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்களா, அவங்களுக்கு சொல்லி அது புரிய வச்சு. அப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, பார்த்த உடனே தெரிஞ்சிடும் நான் எதுல பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் மிஸ் பண்ற இதுவும் இருக்கு, நானும் தானே மிஸ் பண்றேன். ஸோ பட் யா மை எய்ம்னு சொல்ல முடியாது, மை கோல் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ரைட் நவ். ஸோ அதை நோக்கி போயிட்டு இருக்கேன். சூப்பர். என்ன கோல், என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? லைக் இந்த இண்டஸ்ட்ரியில் ஃபீமேல் சென்ட்ரிக்காக பண்ணுறாங்க வந்து ரொம்ப குறைஞ்சது தான், லைக் 3 to 4 மெம்பர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபீமேல் சென்ட்ரிக்காக பண்ணணும்னு ஆசையா, இல்லை ஒரு நல்ல கேரக்டர் பண்ணணும்னு ஆசையா? என்ன உங்களுக்கு என்ன கோல் ரச்சிதாக்கு? ஐ லைக் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ். நான் வந்து இந்த கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் ஓல்ட் சோல் அந்த மாதிரி. எனக்கு கேபி சாரோட படங்கள் வந்து இவ்வளோ பிடிக்கும். எனக்கு என்னன்னா ஏன்டா நான் அந்த ஜென்ரேஷன்ல பிறக்கல அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே ஃபீல் பண்ண வைக்க. ஒவ்வொரு படம் பார்க்கும்போது எனக்கு நான் ஏன் இந்த ஜென்ரேஷன்ல பிறக்கல. ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த கிளாமர் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைன் கொடுப்பாங்கல்ல, சத்தியமா அந்த டைம்ல அந்த டேக்லைன் இல்லை. எல்லாருமே எல்லாமே பண்ணியிருக்காங்க. யூ கேன் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ராதிகா மேமா இருக்கட்டும், அம்பிகா மேமா இருக்கட்டும், எல்லாருமே லெஜெண்டரி ஆக்டர்ஸ். ராதா மேமா இருக்கட்டும், நம்ம விருமாண்டியில நம்ம அபி மேமா இருக்கட்டும், எத்தனை அவங்களெல்லாம் ஏன் பேசப்படலை? வாய்? பிகாஸ் அந்த வெல்கமிங் அந்த சினிமாவோட இது அப்படி இருந்தது அந்த டைமில். ஸோ ஐ ரியலி ரிக்ரெட் ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து அந்த டைமில் பிறக்கலை. ஸோ எனக்கு இந்த அவள் அப்படிதான், அவளோட தொடர்கதை, அரங்கேற்றம், அதுக்கப்புறம் மறுபடியும் கல்கி, தீஸ் ஆர் ஆல் மை மோஸ்ட் ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ்.
இதெல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே எனக்கு இந்த மாதிரி ஏன்டா வர மாட்டேங்குது இப்போல்லாம், இந்த மாதிரி ஒரு நாள் வரட்டும், அது அந்த ஒரு நாள் வர்றது இருக்கட்டும், அது வந்து என்ன நாக் பண்ணட்டும், தட் இஸ் மை கப் ஆஃப் டீ, வேற மாதிரி பண்ணி விட்டுறலாமே அப்படின்னு தோணும். பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா எக்ஸாக்ட்லி, இட்ஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ். அது நெகட்டிவா பாசிட்டிவா ஐ டோன்ட் கேர், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஆசை, அவ்வளோ ஆசை இருக்கு. கண்டிப்பா நடக்கும். வுட் எங்க டச் வுட் நீங்க. ஸோ அவ்வளோ ஆசை இருக்கு. ஸோ தெரியல, மேபி இப்போ இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கிற இதெல்லாம் நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் மேனிஃபெஸ்ட், விட்டுறலாம், பார்ப்போம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, வெர்சட்டாலிட்டி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஒருத்துக்கும் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. ஆனால் அவங்கள வந்து கிளாமரஸ் ரோல்னா இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு உங்களை டேக் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது? டேக் எல்லாம் பண்ணலையே. லைக் அது பண்றப்போ இவங்க இது மட்டுமே பண்றாங்க, சோ இதையே ஒத்துக்கறாங்க அவங்க. இப்படி வேணா சொல்லல, இதையே பண்ணாங்க இவங்கன்னு வேணா சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்ல, இப்போதானே நான் சொல்லிட்டு இருக்கேன் ஐ லவ் வெர்சடைல் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பண்ணதுனால நான் தப்பானவ அப்படிங்கிறது கிடையாது. இது அது ஒரு கேரக்டர். அதே மாதிரி தான் இப்போ அடுத்த படத்துல கமிஷனரா பண்ணிட்டு இருக்கேன். நான் கமிஷனரா, நான் கலெக்டரா. ஒன் குட் ஃபிலிம் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். டெஃபினெட்லி, நாட் ஜஸ்ட் ஒன் குட் ஃபிலிம், ஒன் குட் ரோல். யா, எஸ், ஒன் குட் ரோல். யா, எல்லாத்தையும் மறைக்கும். அது நடக்கதா போகுது, எல்லாருமே பாப்பீங்க. வெயிட்டிங். ஸோ அந்த மோடுக்கு நீங்க எப்போ போவீங்க? பின்னாடி இருக்கே அவ்வளோ ஒரு ருத்திரமான அந்த மோடு வந்து எப்பப்பெல்லாம் உங்க லைஃப்ல அந்த மோடுக்கு நீங்க போவீங்க? எனக்கு டைமிங் வந்து ரொம்ப இது சரியா, எனக்கு வந்து ரொம்ப பர்டிகுலர் டைமிங் விஷயத்துல நான் நல்லா கரெக்டாக ரெடி ஆகிட்டு நான் போய் செட்டில் போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் இந்த இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லவே வேணாம், ஆட்டோமேட்டிக்லி காலியாக மாறிடுவேன். இதுக்கு தான் நான் இது பண்ண மாட்டேன்னு சொல்ல, நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு அப்போ என்ன மட்டும் நீங்கள் சீக்கிரமாக வர அப்படின்னு வந்துடும். அதுக்காகவே பயந்து நான் வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு அவள் வந்து கரெக்டாக வருவா பாருன்ட்டு பெட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. கரெக்டாக வருவா பாரு இப்படி பார்ப்பாங்க, நான் வந்து இப்படி எட்டி பார்ப்பேன். பத்தியா நான் சொல்லலையா, ஆமா ரெடிமா அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமிங் விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பார்ப்பேன்ல, அது ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும்போது இந்த மாதிரி வரும். மற்ற எந்த விஷயத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு வராது. சூப்பர். ஐ ஹேவ் a few segment. எஸ்ஆர் நோ மாதிரி ஒரு செக்மெண்ட் இருக்கு, ஓகேவா? உங்க லைஃப்ல ஏன் எஸ் ஏன் நோ, எதனால எஸ்ன்றத ஒரு சின்ன ரீசன், எதனால நோ வந்து வித் ரீசன், ஓகேவா? போலாமா? உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அழுந்த ஒரு ஃபேஸ் இருக்கா? ரொம்ப பிரேக் டவுன் ஆகி டிப்ரெஷன் அந்த மாதிரி போன ஃபேஸ் எப்போ? ஒவ்வொரு வாட்டியும் நடக்குமே. என்னங்க ரிப்பீட்? எத்தனை ஃபேஸ் இருந்திருக்கு? நிறைய இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நடந்தது எஸ்எம் டைம்ல தான். ஏன்னா அப்போல்லாம் சின்ன விஷயத்துக்குமே நமக்கு வந்து ஒரு சும்மா ஏதோ ஒரு மீம் வந்தாலும் உட்காந்து அழுறது இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும்ல, அந்த ஏஜ் அந்த டைம்ல. அது ஒரு ஃபேஸ். அதுக்கப்புறம் என் பர்சனல் லைஃப்ல நடக்கிற ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும், மேபி அண்ட் அதுக்கப்புறம் போன படத்தில் எனக்கு நடந்த விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அப்போல்லாம் நிறைய பிரேக் டவுன். பிகாஸ் என்னன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன் தெரியுமா? பீயிங் அ ஆக்டர், மை ப்ரொடியூசர், மை டைரக்டர் ஷுட் சப்போர்ட் மீ. நான் வந்து இந்த ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து எனக்கு ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ரம்யா கிருஷ்ணன் மேம் ஃபேனுங்கிறதுனால சூப்பர் டியூலக்ஸ் மூவியில் அவங்களோட ஒரு சீனை நான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். படத்தை எடுத்தவனை விட்டுருவாங்க, படத்தை வித்தவனை விட்டுருவாங்க, அதுல சம்பாதிச்சவனங்களையும் விட்டுருவாங்க, அந்த நடிக்கிறவங்களை மட்டும்தான் வச்சு செய்வாங்க. இது வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் அந்த படத்துலயே ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. அதுதான் அப்படியே எனக்கு நடந்த ஒரு விஷயம். ஓகே, இதெல்லாம் யோசிக்கும் போது ஆமா இல்ல, இதுதானே எனக்கு நடந்துருச்சு. நீங்க நல்லா தானே இருக்கீங்க, யூ பீப்பிள் ஆர் ஹாப்பி டூட். நீ வந்து ஷீஸ் அ வெர்சடைல் ஆக்டர், ஷீஸ் டன் ஹர் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இந்த ஃபயர் மூவில நடந்த விஷயத்தை சொல்றீங்க. நம்ம அதை மென்ஷன் பண்ண வேணாமே, நீங்க ஏன் மென்ஷன் பண்றீங்க? ஓகே, சிம்பிள் இட் இஸ், யூ டோன்ட் ஹேவ் டு மென்ஷன். இப்போ நான் வந்து 9966க்கு ப்ரமோஷன் பண்ணும்போது அந்த கிளிப்பிங்ஸ் போட்டுட்டு எதுக்கு ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். I'm just telling you my experience or I'm just telling you the breakdown moments which I go through. So அப்போ எனக்கு எப்படி தோணும்னா, அப்போ உங்களுக்காக தானே நான் நடிச்சு கொடுத்துருக்கேன், இது எனக்காக நான் பார்க்கணும், என்ன இப்படி பார்க்கணுங்கிறதுக்காக நான் பண்ணல. இட்ஸ் யோர், நீங்க ஒரு கேரக்டர் மைண்ட்ல வச்சிருந்தீங்க, அந்த கேரக்டரை நான் நல்லபடியா தான் நடிச்சு கொடுத்துருக்கேன். யூ குட் ஹவ் செட் திஸ் இன் திஸ் வே, ரைட்? பட் அது நடக்கலையே, வேற மாதிரி தானே நடந்துச்சு. ஸோ அப்பெல்லாம் ஐ வாஸ் லைக், யூ பீப்புள் ஹாவ் டு சப்போர்ட் யுவர் ஆக்டர்ஸ். அந்த விஷயத்துல சத்தியமா சொல்றேன், மை 9966 ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர், he is a gem, an awesome person.
தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. நிறைய விஷயம் உங்கள் ஜேர்னிலேருந்து சொன்னீங்க. ஒரு இன்டர்வியூ நான் ஒரு டேக்கவே இருப்பேன். உங்கள் ஜேர்னிலேருந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி என்ன நடந்தாலும் தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற டேக்கவே தான் இந்த இன்டர்வியூல நான் எடுத்துக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மூவி. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இந்த மூவியோட சக்ஸஸ் மீட்ல மறுபடியும் நம்ம பேசுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ ஒரு மலேசியால ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். லிங்குசாமி சாரோட ப்ரொடக்ஷன். அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. இது வந்து வேற ஜானர் இல்லையா, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்னு சொல்லலாம். கொஞ்சம் நெகட்டிவ், கொஞ்சம் பாசிட்டிவிட்டி எல்லாமே கலந்த ஒரு ஃபீலிங்ல போயிட்டு இருக்கு. அது இல்லாம இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, இப்போ நான் பேசும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த தேஜாவு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போது புரியுது. இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன், இவங்க இப்படி பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படியே ஒரு தேஜாவு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் கலெக்டர் அப்படின்னு சொன்னது. ஸோ ஜஸ்ட் அந்த கேரக்டர் மட்டும் இல்லை, ஆப்வியஸ்லி த லீட். அந்த மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த ட்ரீம் ரோல் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் வரல. மேபி இன் ஃபியூச்சர் வரும். நம்ம யூனிவர்ஸுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம். எனக்கான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து என்ன நாக் பண்ணுமா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு அது உழைக்கிறதுக்கு நான் ரெடி. வந்துச்சுன்னா I'll be happy. கண்டிப்பா நடக்கணும், நடந்தே ஆகணும். Thank you so much. It was very nice. Thank you Dhanush. Thank you.